சக்தி ஒலி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த புரட்டாசி சனிக்கிழமை பத்தி பேசிட்டு இருக்கோம். இப்போ 3வது சனிக்கிழமையான 5 அக்டோபர் 5ஆம் தேதி அக்டோபர் வரக்கூடிய சனிக்கிழமை அன்னைக்கு பெருமாளை என்ன மாதிரி உருவத்துல சேவிக்கலாம், என்ன மாதிரி தளிகவருக்கு சமர்ப்பிக்கலாம், என்ன மாதிரியான மந்திரம் சொல்லலாம், எப்படி அவருக்கு நம்மளுடைய சரண்டர் சரணாகதியை தெரிவிக்கலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு புரிஞ்சுக்கலாம். ஓகே. அண்ட் அந்த சனிக்கிழமை சுவாதி நட்சத்திரம், அழகான நட்சத்திரம், ஒண்டர்ஃபுல்லா. நம்ம லக்ஷ்மி நரசிம்மனை பத்தி பேசும்போது சுவாதி எப்பேற்பட்ட நட்சத்திரம், அந்த துலாம்ங்கிற அந்த தராசு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ராசியில் நடு நட்சத்திரமாக விளங்கக்கூடிய அப்பேற்பட்ட சுவாதியில அந்த ஸ்ரீ சாக்ஷாத் நரசிம்மனே பிறந்திருக்கார். அப்பேற்பட்ட ஒரு உகந்த நாள்ல வருது, திருத்தியைங்கிற திதியில வருது. ஆஹா ஆஹா ஆகான்னு ஒரு தைத்துளைங்கிற கரணத்துல வருது, விஷ்கம்பம்ங்கிற யோகத்துல வருது. விஷ்கம்பம் யோகமே சனிக்கிழமையே சுட்டி காட்டும், சனிக்கிழமையும் வருது. சோ பாத்தீங்கன்னா அந்த பெருமாளுக்கு உகந்த, தாயாருக்கு உகந்த எல்லா விஷயங்களையும் அப்படியே கலந்து அப்படியே ஒரு பஞ்சாமிரதம் மாதிரி ஒரு அவியல் மாதிரி எப்படி வேணா நமக்கு பிடிச்ச ஒரு கலவையா எடுத்துக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு கலவையாக இனிய நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டுன்னு கூட எடுத்துக்கலாம். லட்டு தானே நம்மளுக்கு பெருமாளுக்கு பிடிச்சது, அதனால ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு மாதிரி அப்படி ஒரு நாள்ல இந்த சனிக்கிழமை வருது. சோ அப்பேற்பட்ட அந்த சனிக்கிழமையில நாம என்ன பண்ணலாம், எப்படி அந்த பகவானை சேவிக்கலாம், அந்த பகவான் எப்படி நமக்காக நின்னு ஆசீர்வாதம் பண்ண வரங்களை அள்ளி கொடுக்க காத்துட்டு இருக்கார் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இதே மாதிரி நான் யூஸ்வலா சொல்ற மாதிரி சனிக்கிழமை காலையில வீட்டுல இருக்கிற அனைவருமே அழகாக எழுந்து குளிச்சு வீடு பெருக்கி முழுகி வாசல்ல அழகா காவி இட்டு கோலம் போட்டு நம்ம சுவாமி சன்னதியில கோலம் போட்டு எப்பேற்பட்ட ஒரு உகந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணி இன்றைய நாள் வெள்ளை பூக்கள் நிறைய இருக்கட்டும். தாமரை இருக்கலாம், மல்லி இருக்கலாம், முல்லை இருக்கலாம், இந்த மாதிரியான வெள்ளை நிற பூக்கள் நிறைய இருக்கட்டும். நல்ல வாசனை உள்ள பூக்கள், தவனம், மறுக்கொழுந்து மாதிரியான பூக்கள் இருக்கட்டும். இப்படிப்பட்ட பூக்களால கட்டப்பட்ட மாலை எடுத்து அழகாக அந்த சுவாமி சன்னதியையும் சுவாமியையும் அலங்காரம் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உதிரி பூக்கள் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க. எதுக்குன்னா அந்த சுவாமிக்கு நம்ம சொல்ல போற மந்திரத்தால 108 முறை அர்ச்சனை செய்ய வேண்டும். ஓகே. அண்ட் இன்றைய நாள் என்ன மாதிரியான தளிகை பெருமாளுக்கு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அன்றைக்குண்டான தளிகை ஆஸ் யூஷுவல் நல்ல ஒரு நுனியலைய போட்டு வெண்பொங்கல், அடுத்தது பெருமாளுக்கு ரொம்ப பிடித்தமான புளியோதரை, புளியோதரைன்னு சொல்லுவோம்ல அந்த புளியோதரை, அது தவிர ஒரு எள் சாதம். எள் சாதம் எதுக்குன்னா விஷ்கம்பம்ங்கிற யோகமும் சனியை குறிக்கிறது, அந்த நாளும் சனிக்கிழமை, அதனால அந்த எள் சாதம் கலந்து வைக்கிற போது பலனானது நமக்கு அந்த சாக்ஷாத் பெருமாள் இடத்திலிருந்து ஈஸியா நமக்கு அடையும். இன்றைக்கும் மிளகு வடை இருக்கட்டும், இந்த நாளும் மிளகு வடை. அடுத்தது பால் பாயசம், நெய்யில வறுத்து பால்ல வேக வச்ச நல்ல அழகான பால் பாயசம். இவை அனைத்தையும் உங்களுக்கு தளிகைக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அன்றைய நாள் பிங்க், கிரீன், ஒயிட், இந்த மாதிரி பிங்க் அண்ட் கிரீன், ஒயிட் அண்ட் கிரீன், இந்த மாதிரியான ஆடை அலங்காரங்கள் எல்லாரும் பண்ணிக்கலாம். இப்பேற்பட்ட இந்த நாள்ல யார் அன்னைக்கு நம்மளுக்கு வரம் கொடுக்க வரப்போறா அப்படின்னு பார்த்தா ஸ்ரீனிவாசன். ஸ்ரீ அப்படின்னாலே மகாலட்சுமி தாயார்னு அர்த்தம். ஏன்னா அன்னைக்கு தைத்திலைங்கிற கரணம் சுக்கிரனுடைய கரணம், சுக்கிரன்னாலே மகாலட்சுமின்னு அர்த்தம். அண்ட் சந்திரன் திருத்தியைங்கிற திதி, அதுக்கு அதிபதி சந்திரன். சந்திரன் தான் சாக்ஷாத் அந்த வெங்கடாச்சலபதிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். சோ ஸ்ரீனிவாசன் அப்படின்னாலே அந்த ஸ்ரீனிவாச பெருமாள் தான். ஸ்ரீனிவாசனாக மகாலட்சுமி தாயாரோட இறங்கி நமக்காக ஆசீர்வாதம் பண்ண காத்துட்டு இருக்கிறது அன்றைய நாள் நமக்கு வரமாகவே அமைஞ்சிருக்கு. சுவாதி நட்சத்திரம் கிட்டத்தட்ட இந்த 5ஆம் தேதி சனிக்கிழமையும் நமக்கு
பெரும் வரமாகவே அமைந்திருக்கிறது. அந்த நாள் ஸ்ரீனிவாசா ஸ்ரீனிவாசா ஸ்ரீனிவாசாய நமஹா ஸ்ரீனிவாசாய நமஹா அப்படின்னு சொல்லலாம். 108 முறை கட்டாயம் வெள்ளை பூவால் அர்ச்சித்து விட்டு ஆஸ் யூஷுவல் பிரசாதத்தை நமக்கு தெரிஞ்சவர்கள் கிட்டக்க இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் விநியோகம் செய்து விட்டு தானம் செய்து விட்டு நாமும் எடுத்துக்கொள்ளும் போது இன்றைக்கு ஸ்ரீனிவாசனுடைய கட்டாட்சம் முழுமையாக நமக்கும் நம் குடும்பத்தாருக்கும் நம் வீட்டிற்கும் உண்டாகும் அப்படிங்கிறது நிச்சயமான உண்மை. இந்த சனிக்கிழமையும் கிழமையிலையும் டைம் எப்படின்னா 10:30 to 11. 10:30 to 11ங்கிறது சுக்கிரனுடைய ஆட்சி காலம்னு சொல்லுவோம், சுக்கிரஹோரைன்னு சொல்லுவோம். 10 to 11, பட் 10:30 வரைக்கும் ராகு காலம் இருக்கிறதுனால 10:30 to 11ன்னு நம்ம எடுத்துட்டு இருக்கோம். அதுல சுக்கிரஹோரைனா மகாலட்சுமிக்கு உண்டான நேரம். அண்ட் 12 to 1 எடுத்துட்டீங்கன்னா சந்திரஹோரைன்னு சொல்லலாம். சந்திரஹோரையில சாக்ஷாத் அந்த பாலாஜி பகவானுடைய ஹோரையாவே இருக்கிறதுனால ஸ்ரீனிவாசனுடைய ஆசீர்வாதமானது எல்லாருக்கும் மிக சுலபமாக கிடைக்கக்கூடிய நேரம்னு சொல்லலாம். சோ வாங்க எல்லாரும் அந்த நாள்ல சுவாதி நட்சத்திரம் கூடிய 5ஆம் தேதி அன்று அழகாக அந்த ஸ்ரீனிவாச பகவானுக்கு முழுமையாக நம்மளுடைய தளிகையை சமர்ப்பிக்கிறதோட இல்லாம நம்மளுடைய ஆத்மார்த்தமான பக்தியையும் சமர்ப்பிச்சு சரண்டர் பண்ணி சரணாகதி பண்ணி நம்மளுடைய தேவைகளை கேட்கும் போது கட்டாயமான அது நிவர்த்தி ஆகும், பூர்த்தி ஆகும்ங்கிற நம்பிக்கை இருக்கு. பண்ணி பாருங்க.